ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோய் உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்துக்கு தீங்கு விளைவிக்கும். மக்க கிழங்குதப்பா மடி புடிச்சு இழுக்குதப்பா. மக்க கிழங்குதப்பா மடி புடிச்சு இழுக்குதப்பா. நாடி கிழங்குதப்பா நாடி. மேலதான் இருக்கானுங்க. ரோசாப்பு மாலை போட்டு ரோசாப்பு மாலை போட்டு ராசாணி அமர்ந்திருக்க. ரோசாப்பு மாலை போட்டு ராசாணி அமர்ந்திருக்க. அத்தருமே மணக்குதப்பா அத்தருமே மணக்குதப்பா. பன்னீர் வாடையப்பா அங்க மணக்கு ராசா. ஏ அங்க மணக்கு ராசா இந்த ஊரை காக்கு ராசா. ஏ அங்க மணக்கு ராசா இந்த ஊரை காக்கு ராசா. டேய் பார்த்தால பச்சை முகம் பார்த்தால பச்சை முகம் பாலு வடியும் முகம். பார்த்தால பச்சை முகம் பாலு வடியும் முகம். பச்சை முகத்தழகாய ராசா பச்சை முகத்தழகாய ராசா. நீங்க Excuse me, Mr. Amul baby. May I know the reason for passing this song? டேய் நாயே, நீ கெட்டு போது இல்லாமல் இவனை வேறு கத்துட்டு இருக்கா? ஆமாம், இது பெரிய உத்தம புத்துறேன். ஹே சாகு வாங்குது அவன் தான்டா. டேய் இனிமேல் அவனை சரக்கடிக்க வச்சா அவள் தான் உனக்கு. அது அடேங்க அப்படிதானே குடி வைப்பேன். நீ யாரா சொல்கிறதுக்கு? போய் ப்ரோ, நீ எனக்கு ஃப்ரெண்டு. எனக்கு ஃப்ரெண்டு. டேய் உர்ரா. இவர் தாங்க கார்த்திக். ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு. ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறத பற்றி நான் சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. இவர் ஃப்ரெண்டு சிவான்னு ஒருத்தர் இருக்கான். அவனை பற்றி நான் சொல்கிறதோட நீங்களே பாருங்களேன். டேய் டேய் உன்னதான்டா எஞ்சிரு. என்னடா நீ தான் ஆஃபீஸ் போகிற, நான் என்ன வேலையா வெட்டியா? எனக்கு என்னடா பிரச்சனை? ஊர்ரா கொண்டா தூங்கிட்டு வரேன். நான் கிளம்புறேன்டா. டேய் என்னடா சீக்கிரம் வந்துட்ட? வேலை முடிஞ்சிச்சுரா. அம்மா என்ன பாக்ஸ் அது காட்டு. ஆஃபீஸில் கொடுத்தாங்க. என்ன இது? ஆட்டா டிஷார்ட் வாட்ச். வேலைக்கு போகிற உனக்கு டிஷார்ட் வாட்ச். ஊர் சுற்றுக்கு என்ன வேணும்? கிளம்பு கிளம்பு. எப்பயும் போல தானே. தேங்க்ஸ்டா. பாய் மம்மி, நான் வெளியே போய்ட்டு வரேன். டேய் இங்க வா உட்கார். மம்மி கேண்டி கிரஷ் லெவல் முடிச்சிடுறோமா? சரி வயசாயிட்டே போகிறது, கல்யாணம் எப்போ பண்ணிக்க போற? கல்யாணம் தானே பண்ணிக்கலாம் மம்மி. ரொம்ப ஆடாத. நான் என்ன பேரம் பேச்செல்லாம் பார்க்க வேண்டாமா? டேய் ஒன்றும் சொல்கிறதே கேட்கறது இல்லை.
டேய் வண்டியை வந்து பாடுறா. அதோ வரேன்டா. ஒன்றாலே முதல் முதல் சந்தித்தேன். மிகவும் அழகாக இருந்தால் அப்புறம் சைத்தான் ஸ்டார்கேஸ் ஏறி வருது. என்ன மச்சி வாழ்க்கை வரலாறா? இல்லை மச்சி, காதல் வரலாறுடா. இது காதல் வரல. ஆமாம் மச்சி, அன்னைக்கு உன் கார் ரிப்பேர் ஆச்சுல்ல, உன் பக்கத்தில் வரும்போது ஒரு ஃபிகர் கிராஸ் பண்ணி போனா மச்சி. நாமா இருந்தா தெரியுமா ஊன்ட்டேன்டா. அன்னிலேருந்து சாப்பிட முடியல, தூங்க முடியல, எதுவும் பண்ண முடியல மச்சி. அவன் நினைப்பாவே இருக்கு. டேய் ஒன்றும் இல்லை மச்சி, லைட்டாக தலைவலிக்கிற மாதிரி இருக்கு. நான் உள்ளே போய் தூங்குறேன். எம் விட்டு பட்டாண்டி எம் விட்டு பட்டாண்டி எம் விட்டு பட்டாண்டி எம் விட்டு பட்டாண்டி. சொல்லு சைஸ. பக்கத்து போய் சைடு இதெல்லாம் வால் அடி வந்துட்டான்டா. வரேன்டா, ஒரு 10 நிமிஷத்தில் வரேன். வை. ஏய் ஃபீல் பண்ணது போதும். இந்த வீணா போன வீடு வந்துச்சு, இறங்கு. எனக்கு கார் வேணும். வரேன்டா. எப்பா நன்மை வந்துட்டான், உன் கார் எடுத்துக்கப்பா. ஒரு நிமிஷம்டா, நான் ஒரே லவ் சாங்காக கேட்குறேன். பச்சை தான் மச்சி. ரொம்ப கேவலமாக தெரிஞ்சிச்சு, சொல்லு. ஆமாண்டா, அந்த பொண்ணு நினைப்பாவே இருக்குடா. எந்த பொண்ணுடா? அதான்டா, அன்றைக்கி நம்ம கார் இப்போ நான் வந்தேன்ல, அப்போ ஒரு பொண்ணு கிராஸ் பண்ணி போனான்னு சொன்னேன்னு. அப்போ வந்து அவன் நினைப்பாவே இருக்கு மச்சி. பாத்ரா யாருன்னா உள்ள போய் தூக்கிட போகிறான். ஹே, நம்ம ஏரியாவில் எவன்டா வருவான்? பார்த்துக்கலாம்டா. வரேன்டா. என்ன பையன் பலன்னு வரான். எங்கேயாவது ரோட்டுக்கு ட்ரெஸ் எடுத்துருப்போம், சரிப்போம். ஏய் வா மச்சி. மச்சி ஜியோ சிம்மு அச்சு பிடிச்சி வாங்கிட்டேன். 4G தான், தகன்னு ஹாட்ஸ்பாட்டு தான். டேய் டேய் என்ன மச்சி? உன்னை வாட்ச் பண்ணதில்ல. என்ன மச்சான் ரொமான்டிக்காக இருக்க? உனக்கும் தெரிஞ்சிச்சாடா? பங்கமாக தெரியுதுடா. அன்னைக்கு காத்தியை ட்ராப் பண்ண போனல, அதான கார் ரிப்பேர் ஆச்சு. ஆமாம் அந்த புறம்போக்க. டேய் சாரி மச்சான். ஒரு பொண்ணு கிராஸ் பண்ணா மச்சி. பா நான் மாந்தா தெரியுமா? டேய் நல்லா சொல்லு. பாவால பா அப்படியா? பா சாரி மச்சான். அப்ப வந்து அவன் நினைப்பாவே இருக்கு மச்சி. யாரோ எங்க இருக்காளோ, பட் நம்ம ஏரியா தான். எனக்கு தான் ஒரு ஃப்ரெண்ட் இருக்கானே கண்டுபிடிக்கிறதுக்கு. அப்புறம் எனக்கு என்ன கவலை? யார் மச்சான் அது கேக்கு? நீதான். ஏ மச்சான், இன்னும் கிளம்பலையா? எங்க வெளில போறேன்னு சொன்னியடா. போகிறேன், ஆனால் ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸோட முடிச்சுட்டு கால் பண்ணுறேன். அப்படியா? சரி மச்சி, அப்போ நான் போய் சைஸை பார்த்துட்டு வரேன். ஓகேவா? ஏய் என்ன இது புதுசாக இருக்குது? டேய் அது எடுக்காத. ஏன் மச்சான், இந்த வரைக்கும் அப்போ தான் யூஸ் பண்ணியிருந்தோம். இனிமே வேணாம். சரிங்க சார். அதில் சென்ட்டே எடுக்கூடாது. இருடியே ஏதாவது பண்ணுமே. உன் பணம் பணம் என் பணம் பணம் உன் பணம் என் பணம். ஐ வரண்டா. മലരേ നിന്നെ കാണാതിരുന്നാൽ മിഴിവേകിയ നിറമെല്ലാം മായുന്ന പോലെ അലിവോടെന്നരികത്തിന്നണയാതിരുന്നാൽ അഴകേകിയ കനവെല്ലാം അകലുന്ന പോലെ ഞാൻ എൻ്റെ ആത്മാവിനാഴത്തിനുള്ളിൽ അതിലോലമാ. ஐயோ பா கவிதா. மொக்கமுச்சி ஒன்றும் இல்லை கவிதாவை. கவிதா சூப்பராக இருக்கம்மா. அங்கிள்
உங்கள் பொண்ணு தான் அங்கிள். உங்கள் பொண்ணா நல்லா சாப்பிட சொல்லுங்கள். அப்போ தான் மேரேஜ் ஃபோட்டோ சொல்லப்போ செம்மையாக வரும். கவிதா, நான் நைட்டு கால் பண்ணுறேன்னா. பாய் பாய். பாய். ஏ வா மச்சி. என்ன மச்சா சந்தோஷமாக இருக்க போல? டேய் டேய். இந்த பொண்ணு இருக்கால மச்சான், என்ன பண்ணுறா? தாண்டா கார்த்தி விட்டேன பாப்பனே. அந்த பொண்ணு கார்த்திக் அவளை ஆல்ரெடி தெரியும் போல இருக்குடா. போன்ல போட்டோவை பார்த்தேன்டா, ஸ்வீட்டா சேவ் பண்ணி வச்சிருக்கான். அவங்க 2 பேரும் லவ் பண்றதுக்கு போல இருக்கு மச்சான். லவ் பண்றதே தெரியல மச்சான். என்னதான்டா பண்ண போற நீ? முடிச்சலாம்டா. ஏய் புஸ்தக கால் பண்ணுவோம்ல. கவிதா கால் போட்டோம் 999 நம்ம நம்பரு சரியாகும். கஸ்டமர் கவிதா கேட்டுக்கு உன்னை தாண்டி பாட்டு. ஐயோ கவிதா, என்னம்மா ஃபர்ஸ்ட் இங்கிலே எடுத்துட்டேன். இந்த நேரத்தில் ஒரு செல்ஃபி ஒன்று எடுத்து தெரியுமா? செம்மையாக இருந்துச்சுமா. அதுவும் அந்த வாட்ஸ்அப் டிபி சும்மா தெரிக்குதுமா. அதை மட்டும் நீ ஃபேஸ்புக்கில் போட்டுன்னு வச்சுக்க, சும்மா 100 லைக்ஸ் 1000 லைக்ஸ் பிடிச்சிக்குமா. சத்தியமாமா சும்மா தாறு மாறுமா. அந்த விண்ணை தாண்டற த்ரிஷா மிஞ்சிட்டமா. இல்லை அங்கிள் சதீஷ். இல்லைங்களா சதீஷ் தான் மாமன். அது கல்யாணத்துக்கு அப்புறம் இல்லைங்களா? இல்லைங்கள். ஓ நேயா ஒன்னையா பெற்று வச்சிருக்கேன். ஒன்றை பக்கம் சொன்னால் பொதுன்னு ஒரு போதத்தை பெற்று வச்சிருக்கேன். அது பின்னாடி வேறு 2 ஏரியா பஸ் கொடுத்துறானுங்க. அவனுக்கு ஃப்ரெண்டு வேறு. அசிங்கமாக்குதியா? ஓ என்னது ரைட்டு. இவனுக்கு வாய்ஸ் எடுக்க வேண்டியதுதான். ஹர ஹர மகாதேவகி. ஒரு ஊர்ல ராஜா ஒருத்தர் இருந்தானா, கட் பண்ணிட்டான் புத்திசாலி. கதையை கார்த்திகிட்ட கண்டினியூ பண்ணுவோம். நயன். டேய் வேலை இருக்குடா, எங்கடா கூப்பிட்டு போறேன்னா? சொல்றேன். டேய் இங்கே எதுக்குடா கூப்பிட்டு வந்த? உன்னதான்டா. இங்கே எதுக்கு கூட்டின்னு வந்த? சொல்றேன். சம்மாது மச்சினே, சம்மாதுதான். கூடவே சுத்தின்னு எதுவும் சொல்லாம. தெரியும் இந்த பொண்ணு தெரியும், நான் பார்த்தேன். டேய் என்ன சொல்லிக்க வேண்டியதாண்டா, சொல்லிக்க வேண்டியதானே? நீ இப்படி பண்ண நான் எதிர்பார்க்கலடா. நான் கோகர் தான், நம்பிக்கை தொழில் கிடையாது. எவ்வளவு சோகா கைட்டி விட்டல நீ? எல்லாம் முச்சிடலாம்டா. ஆமா மச்சான், முச்சிடலாம்டா. என்னை விட உனக்கு தான்டா கரெக்டா இருப்பா. காசு இல்ல, பணம் இல்ல, அப்புறம் சட்டை பண்ணல கொடுத்த பிச்சடா. அவ தான்டா அவளுக்கு கரெக்டா இருப்பா. படிக்கலடா, என்னடா அவ நல்லா பார்த்துப்பான்டா அவளை. என்ன
சொல்லிருக்கலாம். சொல்லல. பரவாயில்ல மச்சான். கஷ்டமா இருக்குடா ரொம்ப. அவளை கல்யாணம் பண்ணா நான் மட்டும் தான் சந்தோஷமா இருப்பேன். அது அவன் பண்ணா எல்லாருமே சந்தோஷமா இருப்பாங்கடா. நாளைக்கு அவனை பத்தி பேச போறா. அவளுக்கு கல்யாணம் பண்ணிட்டுடா. போயிருந்தா சொல்ற மச்சான் சிவா, நீ ஃபர்ஸ்ட் டைம் ஃபீல் பண்ற மச்சான். ஆக முடியல மச்சான். நான் தான் அன்றைக்கே சொன்னேன் பணக்கார பசங்க சவாசம் வேணாம்பா, மறுபடியும் நடிக்க வருவேன் சொன்னா கேளு மச்சான். இப்போ என்னதான் பண்ண போற நீ? ஹலோ. ஹே கார்த்திக், சொல்லுமால. எங்க இருக்க? இன்விடேஷன் விஷயமா தான் வெளியே போயிட்டு இருக்கேன். அப்படியே டேஷ்போர்ட் ஓபன் பண்ணி பாரு. டேஷ்போர்டா? ஏய், எனக்கு பிடிச்ச யூசிபி பர்ஃப்யூம். தேங்க்ஸ் மல. உனக்கு பிடிக்கும்ல, அதான் தேடி தேடி வாங்கினேன். சரிங்க சார். ஹேய், நம்ம ஏரியால எவன்டா வருவான்? பார்த்துக்கலாம்டா. மற்ற எல்லாத்தையும் விட்டு ஊற்ற மாதிரி பொண்ணி விட்டு ஊத்துறோம்னு நினச்சியாடா? ஹாய் ஆண்டி. ஹாய் மலர், வா வா, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். கார்த்திக் வீட்ல இல்லையா? இல்லம்மா, என்ன திடீர்னு இந்த பக்கம்? கோயிலுக்கு போயிருந்தேன், அதான் அப்படியே உங்களை வீட்ல எல்லாரும் எப்படி பார்த்து இருக்காங்க? நல்லா இருக்காங்க. சரி, நான் ஏதாவது குடி கட்டுன்னு வரவா? எனக்கு எதுவும் வேணாம், நான் இப்பதான் சாப்பிட்டு வந்தேன். சரி, நீ டிவி பாரு, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நானும் வரேன் ஹெல்ப் பண்றதுக்கு. நான் கார்த்திக் ரூம் க்ளீன் பண்ணிடுறேன், வேற ஏதாவது இருந்தா சொல்லுங்க. சிவா பையன் இல்லாத வீடே வெறிச்சோடின்னு இருக்கு, எங்க போனானே தெரில. ஃபோன் பண்ணாலும் சுவிட்ச் ஆஃப்னு வருது. நானும் கார்த்திக் கிட்ட ரொம்ப நாளா கேட்டுட்டு தான் இருக்கேன், ஆனா சிவாவை இன்னும் மீட் பண்ணவே முடியல. ஆண்டி, சிவா நம்பர் என்ன? என் மொபைல்ல இருக்கு பாருமா. Your calling is either switched off or not reachable. ஆண்டி, எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். சரி, பார்த்து போம்மா. ஏன் கார்த்திக் இப்படி பண்ண? எல்லா சின்ன சின்ன விஷயத்துலையும் நல்லவனா இருந்துட்டு இந்த விஷயத்துல நல்லது எது கெட்டது எதுன்னு உனக்கு தெரியாம போயிடுச்சே. அன்னைக்கு நீ நின்றுட்டு இருந்த இடத்துல சிவா நின்றுட்டு இருந்திருந்தா எல்லார் லைஃப்பும் மாறி இருக்கும்.
ஆனாலும் நீ பண்ணது தப்பு தான். ஏய் மலர், என்ன இவ்வளோ சீக்கிரம்? வா உள்ள வா. மிஸ்டர் கார்த்திக், சிவா காணாம போன கேஸ் விஷயமா உங்களை விசாரிக்க வேண்டியது இருக்கு. ஸ்டேஷன் வரையும் வாங்க.